தெரிஞ்சா எப்படி பயத்தோடவும் அச்சத்தோடவும் நம்ம வணங்குவோமோ அப்படி வணங்கணும். அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அவனை பார்க்கிற மாதிரி வணங்க வேண்டும். இல்லம் தக்குன் தராஹு, உனக்கு தான் பார்க்க இயலலையே, அது எப்படி பார்க்கிற மாதிரி வணங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ரசூலுல்லாஹ் வளர்க்கறாங்க. இல்லம் தக்குன் தராஹு, நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் இன்னும் யாராக்க அவன் உன்னை பார்த்துட்டு இருக்கான் அப்படி நினைச்சுக்க. நம்ம அவனை பார்க்காட்டா கூட ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறான், நம்ம என்ன செஞ்சாலும் அவனுக்கு தெரியும். இப்படி வணங்குன்னு சொன்னா அழகுற செய்யறேன்னு அர்த்தம். நம்ம வைக்கிற நோன்பானாலும், நம்ம தொழுகிற தொழுகையா இருந்தாலும், நம்ம கொடுக்கிற தர்மமா இருந்தாலும், இன்ன பிற தஸ்பீஹா இருந்தாலும், திக்ரா இருந்தாலும், இதெல்லாம் இபாதத்து, துவாவா இருந்தாலும் அதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அது அழகான முறையில் செய்ய நம்ம ஆசைப்பட்டோம் சொன்னா இந்த இருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னா எப்படி செய்வீங்க? இந்த கண்ணு முன்னாடி நிக்கிறான், நம்ம கண்ணுக்கு தெரிகிறான், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்றால் நீங்கள் எப்படி அதை செய்வீர்களோ அப்படி செய்யுங்க. இப்ப முகஸ்துதிலாம் வராதுல, பிறருக்கு செய்யறவங்க வராது இல்லையா, வேற மாதிரியான கெட்ட எண்ணங்கள் வராது இல்லையா, அப்படி செய்யுங்கிறாங்க. இது எகுசான கேட்டுறாரு. அடுத்து அவர் கேட்கிறாரு, அகபீர்னி அனிசா, இந்த உலகம் அழியும் அழியும்னு சொல்றீங்களே அது எப்ப அப்படின்னு கேட்கிறாரு. இந்த உலகம் அழியும் சொல்றீங்களப்பா, அது எப்ப அழியும் கேட்கிறாரு அவர். ஏன்னா அவர் ஜிப்ரீல் சொல்லிக்கிட்டு வரல, இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அவர் ஜிப்ரீல் தெரியாது, மனித வடிவத்தில் இதை கேட்கிறார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மின ஸாயில், கேட்கிற வரை விட கேட்கப்படுற நான் இருக்கனே எனக்கு ஜாஸ்தியா தெரியாது. நீ கேள்வி கேட்கிற உனக்கு தான் அதை பத்தி கூட தெரியுமே தவிர கியாமத் நாள் எப்போ என்கிட்ட வந்து கிடையாது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் கேட்கிறாரு, அக்பிர்னி அன் அமாராத்திஹா, அதனுடைய அடையாளங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லு. எப்ப வருதுன்னு உனக்கு தெரியாது, வாஸ்தவம் தான், நீ என்ன சொல்லு, அது அதனுடைய அறிகுறிகள் என்ன, கியாமத் நாளுடைய அறிகுறிகள் என்ன, அதுல சில அறிகுறிகளை எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அறிகுறிகள்ல சிலதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அன் தலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் என்றால் அது யுக முடிவு நாளுடைய அடையாளம். அதே மாதிரி காலுக்கு செருப்பு இல்லாதவர்கள், ஆடை அணியாதவர்கள், அரகுர ஆடை அணிஞ்சு தெரிஞ்சவர்கள் எல்லாம் பெரிய பெரிய தத்தாவலுன பில் புண்ணியான், உயரமான கட்டடங்களை எழுப்பிக் கொள்வார்கள். அப்படி தலகீழ் மாற்றம் ஏற்படும் பொருளாதார விஷயங்கள் தலகீழா மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன்லாம் பெரிய கோடீஸ்வரன் அனுப்பான், அப்படியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் அதனுடைய அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே சதகத்தை கரெக்டா தான் சொல்ற அவர் சொல்றாரு. அப்ப இந்த கியாமத் நாள் அடையாளத்தை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி போன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தெரியுமா? ஜிப்ரீல். எதுக்கு வந்தான்னு தெரியுமா? இந்த பதிலை என் வாயிலிருந்து வரவழைச்சு உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு போறாங்க. அப்ப இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டிய சில கேள்விகளை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை வாங்கி அது சரிதான் என்று சர்டிபிகேட் கொடுத்துட்டு போன வேலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு அவங்களுடைய வேலைகள்ல இதெல்லாம் ஒரு வேலை. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு வர்றாங்க. சொல்றாங்க, வானத்துல ஏராளமான வாசல்கள் இருக்கிறது வான் உலகத்துல, அதுல ஒரு வாசல் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திறக்கப்படவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எத்தனையோ வாசல்கள் இருக்கிறது, அந்த வாசல்கள் வழியாக சில வானவர்கள் ஏறி போவாங்க, திரும்பி வந்துகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வாசல் வழியாகவும் பலவிதமான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு இருக்குது. இப்படி எல்லாம் நிறைய வாசல்கள் வானுலகத்துக்கு இருக்கிறது. ஆனா ஒரு வாசல் அது இதுவரைக்கும் திறக்கப்பட்டது இல்ல, இதோ இப்ப திறக்கப்படுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவங்க முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த வாசல் இதுவரைக்கும் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் ஒரு காலத்திலும் அந்த வாசல் திறக்கப்பட்டதே இல்ல, அந்த வாசல் இப்ப திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட வாசல்ல இருந்து ஒரு மலக்கு வர்றாரு, வெளியேறுகிறார். அவர் இதுவரைக்கும் வெளியே வந்ததே கிடையாது. படைக்கப்பட்ட காலத்துல இருந்து அவர் இதுவரைக்கும் வெளியே வந்ததே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்யறான், அல்லாஹ் அந்த வாசல் வழியாக வெளியே கொண்டு வர்றான். அவர் சொல்கிறார், அவர் சொல்றதை வாங்கி இவங்க சொல்றாங்க. அவர் சொல்ற ரசூலுல்லாஹ்க்கு விளங்கல. அந்த மலக்கு திறக்கப்படுறதோ அதுல இருந்து ஒரு வானவர் வர்றதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு வானத்துல ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசல் இதுவரைக்கும் திறக்கப்பட்டதே இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் திறக்கப்படுகிறது. அந்த வாசல் வழியா ஒரு மலக்கு வர்றாரு. அந்த மலக்கு இதுவரைக்கும் இங்கிட்டு வந்ததே கிடையாது. இப்பதான் வானுலகத்தை விட்டு வெளியே ஃபர்ஸ்ட் டைம் அவர் வர்றாரு. அவர் உங்களுக்கு 2 நற்செய்தி சொல்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சொல்றாங்க, அப்ஷிர் பி நூரைனி, 2 பிரகாசங்கள், 2 ஒளி
உங்களுக்கு இருப்பதாக அந்த வானவர் என்ன செய்யறார், உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்னு சொல்றாங்க. அது என்ன 2 ஒளி என்று கேட்டால், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹான்ற ஒரு அத்தியாயம் இருக்கு பாருங்க, அது ஒரு ஒளி, அது ஒரு பிரகாசம். இன்னொன்னு வந்து பக்ரா என்ற அத்தியாயத்தில் உள்ள கடைசி 3 வசனங்கள், கவாத்திமு சூரத்தில் ஆமனர் ரசூல் ஆரம்பிக்கும் இல்லையா, ஆமனர் ரசூல்ல இருந்து வரிசையா வரக்கூடிய கடைசி 3 வசனங்கள், இந்த 2ம் பயங்கரமான பிரகாசம். இந்த ஒரு பிரகாசமான ஒரு செய்தியை சொல்வதற்குன்னு திறக்காத வாசலை திறந்து அதுக்குன்னே ஒரு வாசல்களை தனியா போட்டு வச்சிருக்கான். இந்த குர்ஆனை எல்லாம் கொடுத்து விட்டு இந்த 2 அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை சொல்றதுக்குன்னு ஒரு மலக்கை நியமிச்சு அதுக்குன்னு ஒரு லட்சம் வருஷம் அவரை காத்திருக்க வச்சு அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த 2 பிரகாசங்களை அல்லாஹ் தந்திருப்பதாக அந்த வானவர் இப்ப உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட அந்த குர்ஆன்லயே இந்த 2க்கும் கூடுதல் இருக்கிறது. அந்த மொத்த குர்ஆன்லயே அல்ஹம்து சூரா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திற்கு அதிகப்படியான சிறப்பு இருக்கிறது. அங்கே இருந்து மெனக்கெட்டு ஒரு ஆள் அனுப்பி, ஒரு மலக்கு அனுப்பி, இது 2 ஒளியை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னா அது ஒரு முக்கியத்துவமானது. அந்த என்ன நம்ம உம்முல் குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சிருக்காங்க. உம்முல் குர்ஆன்னா குர்ஆனுக்கு தாய். மொத்த குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வேதமா இருந்தாலும் அல்ஹம்து சூராவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பேர் என்ன, குர்ஆனுடைய தாய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது மாதிரி அது ஓதலன்னா தொழுகையே செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வே இந்த சூரா வேற ஒரு இடத்துல பாராட்டி சொல்றான், உலகத் ஆத்தைனாக்க சபாமினல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களை உமக்கு நம்ம தந்திருக்கிறோம். குர்ஆன்ல உள்ள சூரா பத்தி ஒரு வேற இடத்துல பாராட்டி எல்லாம் சொல்றாங்க அளவுக்கு அது ஒரு பிரகாசமானது. இஸ்லாத்தினுடைய அத்தனை கொள்கைகளையும் உள்ளடக்கி அப்படி சாறு பிழிந்து மொத்த குர்ஆன் என்ன சொல்கிறது அது அப்படி ஒரு 7 வசனத்துக்குள்ள எல்லாம் என்ன செய்யறான் அடக்கி அதை சொல்லி இருக்கிறதுனால அது ஒரு பிரகாசமா இருக்கிறது. அது அல்ஹம்து சூராவுடைய விளக்கங்கள் நீங்கள் பல சந்தர்ப்பங்களை கேட்டிருப்பீங்க. இந்த கடைசி சூரா பக்ராவுடைய சூரா என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கிற இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு சித்தாந்தத்தை அதுல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுலதான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டம் கொடுக்க மாட்டான். அப்ப இது ஒரு பெரிய மெசேஜ். இது எல்லா மார்க்கங்களையும் வந்து அவன் மனிதனை பார்த்து சட்டம் இயற்றப்படாது. நீ என்னன்னு தொலைஞ்சாலும் சரி, வெட்டிக்கிட்டாலும் சரி, குத்திட்டாலும் ரத்தம் வந்தாலும் சரி, நீ செத்தாலும் சரி, எனக்கு செய்யறது செய்யுங்கிற மாதிரி தான் எல்லா மதங்களுடைய சட்டம் அமைந்திருக்கும். இஸ்லாம் என்ன மெசேஜ் வைக்கிறதுனா ஃபர்ஸ்ட் வந்து லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி சிரமம் கொடுப்பது அல்லாஹ்ட்ட கிடையாது. உட்கார்ந்து நின்று சொல்ல முடியலையா, உட்கார்ந்து தொழுவு, இப்படி ஒரு மார்க்கம். தண்ணி யூஸ் பண்ண முடியலையா, டைமண்ட் செஞ்சு தொழுதுட்டு போ. கிப்லா எங்கன்னு உனக்கு தெரியலையா, எங்கிட்ட தொழுதுட்டே போ. உட்கார்ந்து தொழுவையா இல்லையா, படுத்து தொழுதுட்டு போ. நோம்பாளிய பயணத்தில் இருக்கிறியா, அடுத்த நாள் நோம்பு வச்சுக்க. இப்படியான ஒரு மார்க்கம். சக்திக்கு மீறி சிரமம் தரக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது. ரொம்ப பசியா இருக்குதா, ஒண்ணுமே கிடைக்கலையா, ஹராமான கூட திட்டுட்டு போ, குற்றம் கிடையாது. ஒன்னும் கிடைக்கலங்கிற பட்சத்துல நீங்க உயிர் வாழணுங்கிறதுக்காக செஞ்சுட்டு போ. அப்ப இது ஒரு அழகான ஒரு மெசேஜ். வேற மார்க்கங்களை இல்லாத இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான சித்தாந்தத்தை சொல்லி தரக்கூடிய ஒரு மேட்ரு. அடுத்தால தொடர்ந்து அந்த பக்ராவுடைய அந்த கடைசி வசனங்கள்ல வருகிறது, லஹாமா கஸபத் வதில்க உம்மத்துன் கத்ஹலத் லஹாமா கஸபத் வஅலைஹா மக்தஸபத். அவர்கள் சென்று விட்ட சமுதாயம், அவங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு, அவங்க செஞ்ச தீமை அவங்களுக்கு, உனக்கு கிடையாது. இது ஒரு முக்கியமான மெசேஜ். சில மார்க்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மார்க்கங்களுடைய சித்தாந்தத்துக்கு நறுக்கு வைக்கக்கூடிய வசனங்கள் இதெல்லாம். சில மார்க்கங்கள் என்ன பண்ணு, மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, தீ மிதிச்சுக்கிட்டு காலை புண்ணாக்கிக்கிட்டு போ, குழியில போய் புதைச்சி செத்து போ, செருப்பு போடாம 40 மைல் நடந்து போ, அப்படி எல்லாம் மனிதனை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மெசேஜ் எப்படி வைக்கப்படுது, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டோம்ங்கிறது டோட்டல் இஸ்லாத்தினுடைய பேசிக். அது அடுத்து ஒரு பேசிக் என்ன, ஒருத்தர் பாவம் செஞ்சாரு அதனால எல்லாரும் பாவியா பிறக்கிறாங்க, அதை இன்னொருத்தர் வந்து சுமந்துக்கிட்டாருன்னு சொல்லி எல்லாமே அடுத்தவன் பாவத்தை சுமக்கிற மாதிரியும், அடுத்தவன் தப்ப ஒருத்தன் சுமக்கிற மாதிரியும், ஒருத்தன் தப்ப இன்னொருத்தன் தலையில் சுமத்துற மாதிரியும் சில சித்தாந்தங்கள் உலகத்தில் இருக்கிறது. இஸ்லாம் என்ன பண்ணுது, கிடையவே கிடையாது. அவங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு தான், அவங்க செஞ்ச தீமை அவங்களுக்கு தான், அதனால உனக்கு கிடைக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாருன்னு சொன்னா அதுல உனக்கு கடுகளவும் பங்கு கிடையாது. அதுக்கு பங்காளி, அதுக்கு பொறுப்பாளர் யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதுல அவர் செஞ்ச பாவத்தினால உன்னை பிடிச்ச எல்லாம் கேட்கவே மாட்டான். அதே மாதிரி ஈசா நபி நன்மைகளை செஞ்சாருன்னு சொன்னா அவர் நன்மைகளை உனக்கு பங்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் செஞ்ச நன்மை அவருக்கு தான், இவர் செஞ்ச பாவம் இவருக்கு தான் சொல்லி இந்த மதத்தின் பெயரால் உள்ள எல்லா சித்தாந்தங்களுக்கு மரண அடி குடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த 3 வசனத்துல வருது. அந்த 3 வசனத்துல அனைத்து மதங்களும் என்ன சித்தாந்தங்களை உலகத்துக்கு முன்வைக்கிறதோ அது ஆனா தெரியாது, சிந்திச்சு பார்த்தா விளங்கும்.
அப்படி நறுக்கு நறுக்குன்னு ஒரு வார்த்தையா இருக்கும். அவங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு, அவங்க செஞ்ச தீமை அவங்களுக்கு. அதுக்குள்ள சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஓ இவ்வளவு ஒரு மெசேஜ் இருக்கிறதா? இஸ்லாம் மட்டும்தான் என்ன சொல்லுது? நீ செஞ்ச நன்மைக்கு நீ பொறுப்பாளி, நீ செஞ்ச தீமைக்கு நீ பொறுப்பாளி. உமையாமல் மிஸ்கால தரத்தின் ஹைரங்கிறா, யார் ஒருத்தன் அணு அளவுக்கு நன்மையை செய்கிறானோ அது அவன் தான் அடைவான். உமையாமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரங்கிறா, அணு அளவுக்கு தீமையை யார் செய்கிறானோ அது அவன் தான் அடைவான். லா தஜிரு வாஜிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்கவே மாட்டான். அல்லை சொல்லி இன்சானி இல்லாமா சா, ஒரு மனிதன் அவன் உழைத்ததை தவிர வேற எதுவும் அவனுக்கு கிடைக்காது. இப்படி எல்லாம் நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. அதனுடைய சாராம்சம் இதில் அடங்கி இருக்கிறது. இதுல அந்த இரண்டு பிரகாசம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நற்செய்தி சொல்லப்பட்டுச்சு இல்லையா, அதுல வருகிறது ரெண்டு பிரகாசம்னு. அதுல ஒரு பிரகாசம் என்ன? இந்த விஷயம், அதாவது எந்த ஒரு ஆத்மாவும் அடுத்தவனுடைய நன்மை தீமையில பங்கு பெற முடியாது, அது அதுலதான் வருகிறது. அடுத்து என்ன வருது? நமக்கு ஒரு பிரார்த்தனை, ரப்பனா லா துஹம்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருந்தாயோ அது எங்களுக்கு தந்துராதே. இதுல என்ன மெசேஜ் இருக்குது? இறைவன் தந்திருக்கிற மார்க்கத்திலேயே லேசானது இது. முந்தி உள்ளவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு. தொழுகை 50 தொழுகை கஷ்டம், எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு சிரமமாக ஆக்கப்பட்டிருந்துச்சு. நமக்கு என்ன, உலகத்தில் உள்ள எந்த மார்க்கங்களை எடுத்து இஸ்லாத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலும் லேசானது எதுன்னு கேட்டா இதுதான் சொல்ல முடியும். லேசு எது? கடைபிடிக்க கஷ்டம் இல்லாம, சிரமம் இல்லாம, உடல் ரீதியாக சிரமம் இருக்காது, பொருளாதார ரீதியாக சிரமம் இருக்காது. வேற எந்த மார்க்கத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப சிக்கனமானதும் எளிதானதும் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். அது அங்க வருது. எப்படி வருது? எங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு எப்படி நீ சிரமத்தை கொடுத்திருந்தாயோ அதை எங்களுக்கு சுமத்தி விடாத இறைவான்னு கேட்க சொல்றான். கேட்க சொல்லி அவன் சொல்றானே என்ன அர்த்தம்? அப்படி தந்திருக்கான்னு அர்த்தம். உங்களுக்கு சிரமத்தை சுமத்தலன்னு அர்த்தம். எதை அவன் தரமாட்டான் அதை கேட்க சொல்ல மாட்டான்ல, எதை உங்களுக்கு தருவான் அதான் கேட்க சொல்லுவான், போய் சொல்ல மாட்டான்ல. அப்ப இதுல இன்னொரு மெசேஜ் என்ன இருக்கு? மதங்களை பற்றி உலகத்துல எல்லாம் ஒரு பார்வை கஷ்டமா இருக்கு, பணத்தை சொல்றாங்க, சிரமப்படுத்துறாங்க, அது இங்க கிடையாது. அப்ப இஸ்லாத்திற்கு முன்னுண்டான எந்த மதங்களோடு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இதனுடைய கொள்கையாகட்டும், கோட்பாடாகட்டும், வணக்கமாகட்டும் எல்லாமே லேசானதா, சிரமம் குறைவாக இருக்கிறது. அதுவும் அந்த பக்ராவுடைய கடைசி வசனங்கள்ல இந்த சித்தாந்தங்களால் இஸ்லாம் என்ற மார்க்கம் வேறு மார்க்கங்களில் இருந்து எப்படியெல்லாம் வேறுபட்டிருக்கிறது என்பது அது ஒரு ஜோதி, அது ஒரு பிரகாசம். அது அப்படி ரத்தின சுருக்கமா அந்த வசனங்களை நீங்க ஆய்வு பண்ணினீர்களே ஆனால் அதுல சொல்லி போடுறான், அது ஒரு பிரகாசம். இன்னொரு பிரகாசம் என்ன? இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை அவ்வளவு வட்டுருக்கமாக எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஃபாத்திஹா சூராவுல அல்ஹம்து சூரா எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டலான கொள்கையை பாசிட்டிவாக விளக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இதை எடுத்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கம்பேர் பண்ணி அதெல்லாம் இதுல இல்ல, இப்படிப்பட்ட மார்க்கம்னு சொல்லக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கும். அதுக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, உனக்கு குர்ஆனை நான் தந்து விட்டேன், ஆனால் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, தெரிஞ்சுக்க. இந்த பாரு வானவர் வர்றாரு, இறங்குறாரு, இவர் ஃபர்ஸ்ட் டைம் இறங்குறாரு, இந்த ரெண்டு பிரகாசத்தை உனக்கு தந்திருக்கேன்னு சொல்றாரு. அதற்குரிய முக்கியத்துவத்தோட நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கிறீங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க படுக்கைக்கு போகும் பொழுது இந்த சூராவை அல்ஹம்து சூரா ஓதுங்க, அது மாதிரி பக்ராவுடைய கடைசி சூறாக்களை ஓதிட்டு போங்க. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டுத்தந்த காரணமே என்ன? அது அந்த ரெண்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாயங்கள் என்பதற்காக. இதெல்லாம் ஜிப்ரீல் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. பல விஷயங்களை அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரெண்டு பொருளை கொண்டு வர்றாங்க. ஒன்னு மதுபானமும் இன்னொன்னு பாலும் கொண்டு வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பானத்தை அல்ல வேற ஒரு மலை கொண்டு வந்தா சில அறிவிப்புகள் இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்க, எது வேணும்னு கேட்கறாங்க. ஒரு கோவலையில மதுபானம் இருக்கிறது, ஒரு கோவலையில பால் இருக்கிறது, இந்த ரெண்டுல உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த பாலை எடுத்து என்ன செய்யறாங்க, குடிச்சிடுறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறாங்க, அகத்தல் ஃபித்ரா, நல்ல வேளைக்கு ஒரு இயற்கையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாய், நீ மாத்திரம் அதை எடுத்து குடிச்சிருந்தேன்னு வை, உன் உம்மத்தெல்லாம் வழிகட்டு போயிருப்பாங்க. நீ ரெண்டு கொண்டு வந்திருக்கும் பொழுது அதை எடுத்து நீ குடிச்சிருந்தேன்னு சொன்னா உன்னுடைய உம்மத்துகள் வழிகட்டு போயிருப்பாங்க. இது இந்த மெசேஜ். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்து அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இதெல்லாம் என்ன செய்றாங்க, கற்றுக் கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போயிட்டாங்க, ரொம்ப அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இதுக்காக வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி என்ன செய்றாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, ஆமா அப்படின்னு சொன்ன உடனே பிஸ்மில்லாஹி அர்கி